மக்களே, வணக்கம். நான் உங்கள் தடகளம் சக்தி. இன்னைக்கு 30th மார்ச் மண்டே. மார்னிங் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வந்து தூங்காம கூட அப்படியே வீடியோ எடுக்கிறோம். காரணம் என்னன்னா, ஒரு குட்டி ஸ்டோரி பேசியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஹெட்ஃபோன் இருந்தா ஹெட்ஃபோனை போட்டுக்கோங்க. இதயம் பலவீனமானவங்க, ஹார்ட் பேஷண்ட்லாம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை வந்து லோ வால்யூம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஹெட்ஃபோன்ல போட்டுக்கோங்க. என்னன்னா, நேற்றுக்கு சண்டே வந்து ஒரு ஒரு குட்டி ஸ்டோரி நடந்துச்சு. ஸோ அந்த குட்டி ஸ்டோரியை வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம், மோஸ்ட்லி உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு குட்டி ஸ்டோரி. வழக்கம் போல நேற்று சண்டே இல்லைங்களா, ஈவினிங் ஒரு ஈஸி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு போனேன். ஒரு 30 மினிட்ஸ் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்தாரு. நம்ம நண்பர் ப்ரோ வந்து நம்ம கூட ஸ்கூல் படிச்ச நண்பர் ப்ரோ தான். யதார்த்தமா பார்த்தாரு. ஹாய் மச்சி, ஹாய் மச்சி நானும் சொல்லிட்டு, சரி முடிச்சுட்டு வர மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரன்னை முடிச்சுட்டு வந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். நம்ம நண்பர் ப்ரோ எல்லாம் வழக்கம் போல நம்மளை பார்த்தா கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா. அதாவது நமக்கு பிடிச்சத யார் யார் பண்றீங்களோ, இல்ல பேஷன் ஏதாவது ஃபாலோ பண்றீங்களோ, இந்த மாதிரி நம்மள மாதிரி பர்சனை தேடி பிடிச்சி கேட்பானுங்க இல்லைங்களா. நம்ம தற்குறி நண்பர்கள்லாம் சில பேர் கேட்பானுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம தற்குறி நண்பர் நேற்று வந்து நான் ஓடிட்டு இருந்தேன். நண்பர் பார்த்தாரு. சரி ஹாய் மச்சி, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், ஹாய் மச்சி, ஹாய் மச்சி எப்படி இருக்கு எல்லாம் பேசணும். இதான் ஒரு நண்பன் வந்து இப்படிதான் கேட்பான். இப்படி மச்சி ரன் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் ரன் பண்றது எல்லாமே. ஸோ பல வருஷம் மாதிரி கொஸ்டின் கேட்டான். நேத்தையும் அந்த மாதிரி கேட்டான். நானும் வந்து மச்சி அப்ப இருந்த லெவல் வேற மச்சி, இப்ப இருந்த நம்ம லெவல் வேற, அப்படியே பரவாயில்ல இப்படியே சர்வே பண்ணிட்டு இருக்கோம், நல்ல ஒரு குரோத் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவன் கேட்கிற கேள்வியில என்னென்ன லாஜிக்கா பதில் சொல்ல முடியுமோ, என்னென்ன செருப்பால கலட்டி அடிக்க முடியாம சொல்ல முடியுமோ எல்லாத்தையுமே நானும் சொன்னேன். அவனுக்கு அதை வந்து அதுக்கு வந்து பதில் இல்லை, அதை ஃபேஸ் பண்ண முடியல. ஆனாலும் அவன் வந்து அதாவது நம்ம அட்வைஸ் கொடுக்கணும், ஏதாவது அட்வைஸ் குலைக்கணும் அப்படின்னு சில டைகர் பயிர்லாம் இருப்பாங்க இல்லைன்னா. ஸோ அந்த மாதிரி இவரும் அட்வைஸ் கொடுங்கறன்ட்டு கொடுங்கினாரு. இந்த நாயை பத்தி நான் சொல்றேன் கொஞ்சம், ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர். பட் வந்து எதுக்கு சொல்றேன், இந்த நாய் இந்த வீடியோவை பார்க்கணும், இந்த வீடியோவை பார்க்கணும் நான் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி ஒண்ணு விடாம நான் வைப்பேன். ஏன்னா அந்த நாயை திட்டுறதை பார்த்து இதுக்கப்புறம் எந்த நாயும் நமக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், தற்குறித்தனமா பேசுறேன், நம்ம கிட்ட வந்து குலைக்க கூடாது, அதுக்காக தான். ஏன்னா இந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து யதார்த்தமா இந்த மாதிரி மீட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும்போது மொபைல் கொடுமச்சு அப்படின்னு மொபைல வாங்கி இந்த நாய் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட மொபைல வாங்கி மேப்ல அந்த கம்பெனியை சர்ச் பண்ணி ரிவ்யூ இவர் கொடுங்குறாரு, பாசிட்டிவ் ரிவ்யூ. இவரே வந்து என் மொபைல என் பரிச்சு இல்லாம ரிவ்யூ போட்ட நாய், ரிவ்யூ பிச்சை எடுத்த நாய் நேற்று நம்மளை வந்து கொஸ்டின் கேக்குது. கொஸ்டின் மீன்ஸ் நமக்கு அட்வைஸ் கொடுக்குது. இந்த நாய் அப்படி லைஃப்ல என்ன பண்ணுச்சுன்னு நமக்கு தெரியல. ஏன்டா டேய், ஏன்டா டேஷ். நான் அதை நேற்று வந்து லாஜிக்காவும் நான் சொன்னேன். தமிழ்நாட்டுல எனக்கு நிறைய பேர் தெரியும்னா இந்த மாதிரி லெவல் இருக்கிற நம்ம ஓரளவுக்கு ரீச்ல இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த நாய் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டா இது 4 பேருக்கு போனா இந்த நாய் பேர் தெரியாது. ஒரு வேலைக்கு போயிட்டா நான் மாசம் சம்பளம் வரேன்னு நான் நேற்று என்னென்ன புரிஞ்சுச்சு. நானும் செருப்பால் அடிக்காத முறையான கேள்வி எல்லாம் கேட்டேன். பட் இருந்தாலும் மக்களே எனக்கு அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஏன்னா வந்து உங்களை சேர்ந்த மாதிரி சில நாய்கள் வந்து உங்ககிட்ட வந்து குறைக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த நாய்களுக்கெல்லாம் நீங்க ஒரு லாஜிக்கா பதில் சொல்லணும் அப்படின்னு தான். ஏன்னா எங்கிட்ட வந்து ஒருத்த வந்து தேவையில்லாம இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறான், எல்லாமே தெரிஞ்சும் ஏதாவது சொல்லணும்னு நம்ம கிட்ட அட்வைஸ் கொடுக்குறான்னு நினைச்சானா, நீ யாரா டேஷ், உன் லைஃப்ல இவ்வளவு டேஷ் பிரச்சனை இருக்கு, அந்த டேஷ் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் வந்து எங்கிட்ட கொடுங்கடா அப்படின்னு நான் கேட்பேன். உங்களுக்கு என்ன நீங்க கேட்டுக்கோங்க. இதுவே ஏதோ அச்சீவ் பண்ண லைஃப்பை சாதிச்சு வந்து உங்ககிட்ட வந்து ஒருத்தர் சொல்றான்னா அதை நீங்க கேட்டுக்கோங்க. ஏன்னா அவன் வந்து உங்களுக்கு ஒரு லெசன் சொல்றான், உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறான். இல்ல லைஃப்ல கொஞ்சம் பெரிய ஆளுங்க, ஒரு பெரிய இடத்துக்கு போறவங்க வந்து உங்களுக்கு மேபி அட்வைஸ் சொல்றாங்கன்னா நீங்க அதை தாராளமா, எல்லாரையும் நீங்க திட்டணும் இல்லை, அதை நீங்க தாராளமா கேட்கலாம். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு லெசன் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு ஹிண்ட் சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லாத நாய் இந்த நாய். அதாவது இவனுங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டா நம்ம வேலைக்கு போகல அப்படின்றது நம்ம கிட்ட வந்து இப்படியே ரன் பண்ணிட்டு இருந்தா என்னடா மச்சி, இப்படியே போயிட்டு இருந்தா என்ன, அடுத்து போயிட்டு இருந்தா என்ன அப்படின்னு கேக்குது இந்த நாய். நானும் என்னென்ன செருப்பால் அடிக்க முடியுமோ பேச்சுல செருப்பால் அடிச்சு அனுப்பிச்சேன். ஏன்னா இந்த நாயை நான் திட்டுறதை பார்த்து இனி ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணும்னு சில நாய்ங்க இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி எந்த நாய்களுக்கு அப்புறம் கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் வந்து இந்த நாய், இதே நாய் தான் போன புடிங்கி ரிவ்யூ போட்டு பாத்தீங்களா. இந்த நாய் ஒரு அதே மாதிரி ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணி, மச்சி தொப்பெல்லாம் போட்டுச்சு மச்சி, நான் வெயிட் லாஸ் பண்ணணும்,
வாக்கிங் தான் போகணும், ரன்னிங் போகணும், ஏதாச்சும் ஷூ சொல்லு மச்சி, டயட்லாம் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு இந்த நாய் தான் கேட்டுச்சு எனக்கு கால் பண்ணி. சரி மச்சி சரி மச்சி நானும் இதெல்லாம் சொன்னேன். சரி இந்த நாய் தான் வேலைக்கு போகுதுல, இந்த நாய் தான் மாசம் சேலரி வாங்குது, இதெல்லாம் அதை வச்சே பண்ணிக்கலாம் இல்லையா, எங்கிட்ட எதுக்கு கேட்கணும். சரி கேட்டுச்சு, நானும் சொன்னேன். ஒரு வாரத்துக்கு மேல கிரவுண்டுக்கு போகணும், சும்மா 2 நாள் போன நாளைக்கு மேல போகணும். நேத்து வருது இந்த நாய் இப்படி அப்படியே தொப்பையெல்லாம் வச்சுட்டு நம்மள பார்க்க வருது. இந்த நாய்க்கே இவ்வளவு தெனாவட்டு இருக்கும்போது, ஏன்டா டேய், என் சொந்த காசுல நான் ஓடுறேன், என்னோட காசுல நான் சாப்பிடுறேன், இவன் வீட்டுக்குலாம் நான் ஒரு வேலைக்கு சாப்பாட்டுக்கு போயிட்டா அவன் என்ன சொல்லுவான். அப்ப யதார்த்தமா கிரவுண்டுக்கு வந்தா, ஸ்கூல் படிச்ச என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அப்போ உங்களோட ஃப்ரெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, மச்சி என்ன பண்ற ஏது பண்ற, சரி ஓகே, அவன் வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணலாம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா உங்க லைஃப்ல இந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்றதுங்க நிறைய நாய்ங்க வந்து குலைக்கும். நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் பண்ண பாத்தீங்களா, அந்த நாயே எனக்கு கால் பண்ணி மச்சி நான் வெயிட் லாஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் இன்ஜெக்ஷன் எங்கிட்ட கேட்டான் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு லாஜிக்கா ரிவெஞ்ச் கொடுத்துருங்க. அது கேட்டும் அவன் திருடுவான்னு நான் நினைச்சேன். நேத்து பார்த்தா மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணான் கதையை. நானும் என்னென்ன லாஜிக்கா பதில் சொல்ல முடியுமோ அவனுக்கு மூஞ்சே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நம்ம டைம் ஃப்ரீடம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஓகேங்களா. ஒரு பேஷனை ஃபாலோ பண்றவங்க வந்து அவன் மேபி இனிஷியல் ஸ்டேஜ்ல ஸ்ட்ரகிள் இருக்கும், ஒரு ரீச் இல்லாம இருக்கும், அவனால எதுவும் பண்ண முடியாதுதான். பட் அந்த எந்த பேஷனும் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்ல நீங்க ரெடி பண்ணிட்டீங்க, நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டைம் உங்க கையில, ஓகேங்களா. இந்த நாய் இன்னொரு நாய்கிட்ட வேலைக்கு போகுது. இந்த நாய் நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த நாய் வேலைக்கு போகுது, ஓகேங்களா. நான் எல்லாரையும் சொல்லல, அந்த நாயை மட்டும் சொல்றேன். இப்ப வேலைக்கு போகுது, மாசம் ஃபுல்லா வேலைக்கு போகுது. ஸோ வந்து ஒரு 30 நாள் வச்சுக்கோம். 30 நாள்ல ஒரு இவ்வளவு சம்திங் அமௌண்ட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த சரி ஒரு எக்ஸாம்பிள் 30 நாளுக்கு 30,000 வாங்குறான்னு அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ ஒரு நாளைக்கு அவனோட சேலரி இவ்வளோ 1000. ஸோ இந்த இவ்வளவு டைம் அவன் கொடுக்கணும், இவ்வளவு டைம் அவன் ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த 1000. இப்ப பேஷனை ஒருத்தா ஃபாலோ பண்றான், ஓகேங்களா. சரி என்னையா வச்சுக்கோமே, இப்ப நான் ஒரு அத்லெட், ஓகேங்களா. நான் வந்து ரன் பண்றேன், ஒரு மாரத்தான் ஈவென்ட் போறேன். சரி ஒரு 10 கிலோமீட்டர் உடனே வச்சுக்கோங்க. ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு 35 மினிட்ஸ் நான் பண்றேன். கேஷ் பிரைஸ் வந்து 5,000 10,000 வாட் எவர் வச்சுக்கோ. ஸோ சரி 5,000 வச்சுக்கோமே. அந்த 35 மினிட்ஸ்ல என்னோட சேலரி எவ்வளோ, 5,000. சாட்டிஸ்பாக்சன் லெவலு 200% கூட சொல்லலாம். ஸோ மீதி இருக்கிற டைம் எல்லாமே என்னோடது. இவ்வளவு டைம் பீரியட் எனக்கு இருக்கு. இந்த வேலைக்கு போற நாயே மாசம் ஃபுல்லா வேலைக்கு போய் ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம், 24 ஹவர்ஸ் இவ்வளவு சம்பளம் வாங்கி டைம் இல்லாத நாய் லீவு கேட்க போய் மேனேஜர்கிட்ட முட்டி போட்டு இருக்கிற நாய் இது நம்ம கிட்ட வந்து இவ்வளவு அட்வைஸ் பண்ணுது. ஏன் சொல்றேன்னா மக்களே, உங்க லைஃப்ல ஒரு சாதிச்சவன் இல்ல ஒரு பெரிய லெவலுக்கு போனவன் அவன் எவனா இருந்தாலும் சரி, உங்க நண்பனா இருந்தாலும் சரி, உங்க சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சோ வந்து ஒரு சாதிச்சவங்க ஒரு பெரிய லெவலுக்கு போனவங்க வந்து சொன்னா நீங்க அதை கேட்டுக்கோங்க. உங்களுக்கு அவங்க லெசன் சொல்றாங்க, உங்களுக்கு அவங்க ஹிண்ட் கொடுக்குறாங்க. இதுவே தற்கொலைலாம் சில பேர் இருப்பாங்க தெரியுங்களா. தற்கொலையெல்லாம் அவங்களை வைக்கலாமா என்னன்னு தெரியல, நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. டேஷன் வச்சுக்கணும். சில டேஷமா இருப்பாங்க அட்வைஸ் கொடுக்குறன்ற பேர்ல நமக்கு வந்து, அதாவது இவனுங்க ஒரு விஷயத்த பண்றாங்க, நம்மளும் ஒரு விஷயத்த பண்றாங்க. நம்ம வந்து பண்றது எனக்கு வயிற்றுச்சலாக. இப்ப இவனுங்க பண்ற விஷயத்த நம்ம கேட்க போறது இல்லை. நம்மள இவ்வளவு விஷயம் கேட்கணும் போது நம்ம ஏதோ சம்திங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ இவ்வளவு வந்து நம்மளை கேட்டதும் இல்லாம உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சும்மா இருக்கிற வெட்டி தற்கொலைஸ் வந்து ஏதாச்சும் வந்து அட்வைஸ் கொடுங்குறேன் அது கொடுங்குறேன்னு சொன்னாருங்களா, செருப்ப சாணியில முக்கி அடிக்காம அடிங்க. அதாவது நீங்க பேசுற பேச்சிலே வந்து அவனுக்கு செருப்பை வந்து சாணியில முக்கி அடிச்ச மாதிரி ஒரு பதில் கொடுக்கணும். அதுக்காக தான். ஏன்னா இந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய நெகட்டிவிட்டியா பேச வருவாங்க. பட் நீங்க அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் தூக்கி பாசிட்டிவிட்டியா மாத்தணும். எப்படின்னா இப்ப அவன் என்ன கேட்டான் பாத்தீங்களா, அந்த நாய் தான் எங்கிட்ட வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு முன்ன கால் பண்ணி ஃபிட்னஸ்க்கு மச்சி எனக்கு டிப்ஸ் சொல்லு அது சொல்லு இந்த மாதிரி கேட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி தற்போதைய சார் எவ்ரிவேர். அதனால நீங்க பார்த்து உஷாரா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எவனாச்சும் ஏதாச்சும் கேட்டானா நீங்க லாஜிக்கான பதில் சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்காகவும் மெயினா வந்து இந்த மாதிரி குலைக்கிற சில நாய்களுக்காக தான். அந்த நாய் இந்த வீடியோவை பார்க்கணும், அதனால நான் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி ஒண்ணு விடாம நான் வைப்பேன். மக்களே இதை பத்தின உங்களோட கருத்து சொல்லுங்க. மேபி 18+ ஏதாவது வேர்ட்ஸ் எடுத்திருக்கலாம். மேபி அது நானா சொல்லிட்டு மற்ற ஒரு ப்ளோல வந்திருக்கோம். அதனால ஏன்னா இன்னர்ல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்தா அந்த நாய் செத்துரும். அதனால இவ்வளவே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு உங்களோட தாட் என்ன, உங்களோட கமெண்ட்ஸ் என்ன. ஏன்னா கண்டிப்பா
இந்த மாதிரி பேஷன்ல ஒரு சில விஷயத்த ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க லைஃப்லயும் இந்த மாதிரி நிறைய வந்து டேஷஸ் வந்து அவங்ககிட்ட வந்து அட்வைஸ் புடிங்கிருப்பாங்க. ஸோ அதான் வந்து நீங்க பெருசா எடுத்துக்காம லாஜிக்கா அவங்களுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட். நாய்ங்க பார்த்து குறைச்சிட்டு தான் இருக்கோம். அதுல இன்னொரு மெயின் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, என்னோட போனை பிடிங்கி என் பறிஞ்சு இல்லாம அவன் ரிவ்யூ போடுவான் பாத்தீங்களா, அவன் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கான். அன்னைக்கு என்ன லெவல்ல இருந்தாலும் அதே லெவல்ல தான் இருக்கான். இன்னைக்கு நான் எங்கேயோ வந்துட்டேன். அதனால அவனுங்க அந்த லெவல்ல தான் சுத்திட்டு இருப்பானுங்க, அவனுங்க அப்படிதான் பேசுவானுங்க. நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. உங்களோட கோல் என்னமோ, உங்களோட பேஷன் என்னமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஒரு லெவல் வந்துருவீங்க. அதுக்கப்புறம் அந்த நாய்க்கு எல்லாம் நின்று பார்த்து பேசணும், ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நேற்று அவன் சொன்னதுக்கு அதுதான் நான் வந்து அவ்வளவா நான் பேசல, லாஜிக்கா சில ரிப்ளை கொடுத்தேன். அந்த நாய்க்கு மூஞ்சே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு மேல அந்த நாயை சரி மச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஏன்னா அந்த நாய் மறுபடியும் மண்டே ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா, வேலைக்கு போகணும், ஊருக்கு போகணும், முதலாளி ஓனர்கிட்ட போயிட்டு முட்டி போடணும் லீவுக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நம்ம வந்து நம்மளோட டைம் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம தான் இங்க ராஜா. சோ நம்ம மாஸ்டர் பண்ற வரைக்கும் நம்ம கொஞ்ச நாள் வந்து கஷ்டப்படத்தான் செய்யணும். இந்த நாய்ங்க ஏதோ மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டா இவங்க எல்லாம் பெரிய புடிங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ மக்களே, நீங்க இந்த மாதிரி தற்குறிஸ் எல்லாம் கண்டுக்காதீங்க, ஃப்ரீயா விடுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கப்படுகிறது. அந்த தற்குறி இந்த வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறேன். அவன் பாக்குற வரைக்கும் நான் வீடியோ ஸ்டேட்டஸ் ஸ்டோரி ஒண்ணு விடாம வைக்கணும். முடிஞ்சா அவன் வாட்ஸ்அப்லயும் என்னோட யூடியூப் இந்த வீடியோவை பேசி அனுப்பிச்சிடலாம்னு இருக்கிறேன். ஸோ நீங்க என்ன சொல்றீங்களோ, அனுப்பலாமா வேணாமா என்னன்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. ஓகே, எனக்கு தூக்கம் வருது, எனக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து அப்படியே வீடியோ எடுக்கிறோம். ஸோ குட் நைட், அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.